புதிய ஏற்பாட்டுல இருக்கிறவங்கள பிசாசு என்ன பண்றான்னா, ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுப்பு மாதிரி, மரித்தோர் கிடையாது, ஆனா தூங்க வச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் பேசுறது கேட்க மாட்டேங்குது பிரதர், என்ன பேசுறாருன்னு கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, ஆவிக்குள்ளாகாதனால கேட்கல. யோவானுக்கே ஆவிக்குள்ளான தான் கேட்டுச்சான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்ன உடனே வேற சத்தம் கேக்குது, கர்த்தர் பேசுற சத்தம் கேக்குது. அதுவும் எப்படி கேக்குது? பெருவெள்ள இறைச்சல் அவ்வளவு சவுண்டா கேட்டுச்சான். ஏன்னா இயேசு சொல்றார், பிதா கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம சொல்றோம் எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் 20 வருஷமா வெயிட் பண்ணிருக்கேன், 15 வருஷமா வெயிட் பண்ணிருக்கேன், என்ன அர்த்தம்? ஆவியின் பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆவி அப்படின்றதே குமாரத்துவத்தோடு கனெக்டடா இருக்கு. ஓகே, ஏன்னா அப்பா பிதாவே, ரோமர் 8ஆம் அதிகாரம், அப்பா பிதாவே கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அருளியிருக்கிறார். கலாத்தியர் 4 அதே இது வருது. We received the spirit of adoption by which we call Abba Father. So அந்த ஸ்பிரிட் வரலன்னா, ஓகே, நம்ம அப்பா ஃபாதர் கூப்பிட முடியாது, சன்ஷிப் கிடையாது. உலகத்திற்கு எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். ஆனா என்னைக்கு அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் குமாரர்களாக மாறுகிறார்கள். ஏன்னா அப்பொழுதுதான் ஆவி அவர்களுக்கு அருளப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட முடியாது. ஸ்பிரிட் அண்ட் சன்ஷிப்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப கனெக்டடா இருக்கு. எப்பா நீங்க முன்னாடி குழந்தைகளா இருந்தீங்க, அதனால வாக்குத்தத்தம் இருந்து ஒன்றும் நடக்கல. ஆனா நம்ம அந்த கேட்டகரியில, இன்ஃபேக்ட் இவர் எழுதுறது கலாத்தியர்கள் புறஜாதி சபை, அவங்களுக்கு என்ன எழுதுறாருன்னா, யூதர்கள் இப்படிதான் இன்ன வரைக்கும் இப்படிதான் இருக்காங்கன்றாரு. கிறிஸ்துக்குள்ள வரலன்னா புத்திர சுகாரமே கிடையாது, சன்ஷிப்பே கிடையாது, அவனும் குழந்தையாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்ல இருக்கா, அவங்களால மாற முடியாது, மேல வர முடியாது. இன்னைக்கு நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன். நம்ம ஆக்சுவலா குழந்தைகள் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம டே 1 ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்தே குமாரனா தான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக, எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சரி, சோ நம்ம இந்த நீதியை சரிக்கட்டும் கர்த்தர் அப்படின்றதுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு 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 சில ஃபவுண்டேஷனல் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கு. அதெல்லாம் இடையில நம்ம மறந்துடக்கூடாது. மறந்தா அது அப்புறம் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகலன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மீட்டிங் திருச்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இந்த வர்ற வாரம், அதாவது 22, 23 வர வாரம்னா லைக் இந்த மண்டே டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வருது. அந்த ஃப்ரைடே, ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் கான்ஃபரன்ஸ் இருக்கு, 22 23. நான் இப்ப பேசிட்டு இருக்க டாபிக் இன்னும் டீடைல்டாகவும் இதோட சம்பந்த வேதத்தில் இருக்கிற மற்ற சத்தியங்களையும் எடுத்து டீடைல்டா பேசப்படும். அதே மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க நேரடியா கேட்கலாம், அதுக்கான டைம் ஒதுக்கப்படும். டெய்லி இருக்கும் 2 செஷன், 2 நாளுமே செஷன்ஸ் கொஸ்டின் டைம் இருக்கும். ஸோ இது ஜூம்லயும் இருக்கு, அப்புறம் லைவாவும் இருக்கு, நேரம் இருக்கு. ஸோ நேர வரம்பு விரும்புகிறவர்கள் இன்னைக்கோட சொல்லிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் இப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா சில பேருக்கு ஸ்டே தேவைப்படலாம், வெளியூர்ல இருந்து வர. ஸோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ சீக்கிரத்துல சொல்லுங்க. அதே மாதிரி ஜூம் இருக்கிறவங்களும் ஏர்லியரா சொன்னீங்கன்னா உங்களுக்கு லிங்க் மற்ற காரியங்கள் அரேஞ்ச் பண்றது எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். ஸோ அதனால லெட்டஸ் நோ சூன். நீங்க பாக்குற டீடைல்ஸ் அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி தயவுசெய்து சீக்கிரம் உங்களை பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனல் ஆஸ்பெக்ட் இருக்கு, சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதுல ஒர்க் ஆகும்னா, இட் ஒர்க்ஸ் இன் த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட். புரியுதா? ஆவியின் மண்டலத்தை தான் கிரியை செய்யும், ஒர்க் ஆகும். ஃபார் தட் மேட்டர் எனிதிங் ஆஃப் காட் ஒர்க்ஸ் இன் த ஸ்பிரிட். ஓகே, எப்படி ஆவியின் மண்டலத்திலிருந்து கிரியை செய்யறதுன்னா, நீங்கள் உங்கள் ஆவியிலிருந்து செயல்பட வேண்டும். உங்கள் மாம்சம் செயல்படக்கூடாது, ஆவி செயல்படும். ஓகே, நான் முன்னாடி பேசின இதெல்லாம் மெசேஜ் எல்லாம் இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஸ்பிரிட் மேன் பத்தி டீடைல்டா பேசியிருப்பேன், ஆவி மனிதனை பற்றி பேசியிருப்பேன். நம்ம ஸ்பிரிட் சோல் பாடி, நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது, சரியா? அதுல நமக்கு ஆவி மனிதன், we are spirit beings, நாம் ஆவியா இருக்கிறோம், சரியா? ஆனா மாம்சத்துல இருந்து எப்படி ஏன் செயல்பட்டு இருக்கோம்னா, இன்னும் அந்த ட்ரூத் நமக்கு ரியலைஸ் ஆகாதனால, ஐ எம் அ ஸ்பிரிட் அப்படின்றதுல நம்ம ஆப்ரேட் ஆகாம இருக்கிறதுனாலதான் நம்ம மாம்சத்துல செயல்படுறோம். பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்மள மறுபடியும்
அந்த நான் ஸ்பிரிட் ஐடென்டிட்டிக்குள்ளேயே கொண்டு போக பார்க்குறான். சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நடக்கிறது இதெல்லாம் காட்டி நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். நம்ம born again அப்படின்னா மறுபடியும் பிறந்தவங்கள என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஆவி அருளப்பட்டிருக்கிறது. we have the spirit inside of us. ஆனா அந்த ஸ்பிரிட்ல செயல்படுறது நமக்கு தெரியலன்னா we are not using the spirit வச்சுக்கோங்களேன், we will be having defeats. ஆனா பிசாசு அதை வச்சு என்ன சொல்லிடுவான்னா, உனக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி ஒன்னும் உனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, அப்படி ஒன்னும் ஸ்பெஷலா உனக்குள்ள ஒன்னும் இல்லை பாரு. ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு நடக்கிறதா நடக்குது. இன்ஃபேக்ட் அவங்களோட மோசமாவே உனக்கு நடக்குது. நான் ஜெபம் பண்றேன்ற, ஏதோ வார்த்தையை நிக்கிறேன்ற, அதுன்ற இதுன்ற இன்னும் நடக்கல. அப்ப உனக்குள்ள அப்படி ஒன்னும் ஸ்பெஷாலிட்டி இல்ல. பவுல் சொல்றார், நாம் இந்த மண்பாண்டங்கள் அவர் ஏன் சொல்றாருன்னா, நமக்கு இருக்கிற ஸ்பிரிட்டை தாண்டி மற்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா மண்பாண்டம் தான் நம்ம இருக்கோம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஞானவான்கள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை. அப்படின்னா நம்ம குறிப்பாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், குறிப்பாய் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள், குறிப்பாய் புது சிருஷ்டியா இருக்கிறவர்கள், விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஆவி இல்லாம நம்ம கொஞ்சம் வீக்கான ஆட்கள் தான் இருக்கும். அதை பத்தி வருத்தப்பட தேவையில்லை. அப்படிதான் ஆண்டவர் சூஸே பண்ணியிருக்காரு. ஏசா அவருக்கு தேவையில்லை. ஏசா வந்து ஆவி இல்லாமலே நல்லா இருக்கிறவன் தான் ஏசா. நல்லா இருக்கிறவன் அவன் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது அவனுக்கு சில திறமைகள் இருக்கலாம், அவன் பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஞானவானா இருக்கலாம், பலவானா இருக்கலாம், அவனுக்கு பணம் இருக்கலாம், நிறைய இருக்கலாம், பேக்ரவுண்ட் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், அவன் நிறைய ஆள் தெரிஞ்சிருக்கலாம். இப்படி வேணா ஏசா. அதனால அவனுக்கு கர்த்தர் தேவையில்லை, கர்த்தர் தருகிற ஆவியும் தேவையில்லை. ஆண்டவர் வந்து ஆவி என்கிற அந்த விசேஷித்த புதிய உடன்படிக்கையில தர்றது, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், அதுதான் அவருடைய ஒரிஜினல் டிசைனு. ஆவியோட தான் ஒரு மனுஷனை ஆவியுள்ளவனாக உருவாக்கினாரே என்று வேதம் சொல்லுகிறது. சோ ஆவியோட உருவாக்கினார். ஆனா ஆவி இல்லாத நிலைமைக்கு ஆதாம் போயிட்டான், போய் விழுந்து போன நிலைமைக்கு போயிட்டான். சோ ஆவியற்ற நிலைமையில தான் இருந்தான். அது இருந்தாலும் அந்த ஆவி ஒன்னத்துக்கு உதவாத ஆவி, அது வேஸ்ட். இயேசுக்குள் வரும்போது, நம்ம ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவின் ஆவியே நமக்கு அருளப்படுகிறது. அந்த இதை ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா, இட்ஸ் a very precious thing. So he wanted to give it to only to eligible individuals or individuals who are worthy of it. So how do you know somebody is worthy of the Spirit or not? Only those who believe they cannot live on their own are worthy of the Spirit. தாங்களாகவே வாழ முடியாது. தங்களுடைய சரீரத்தை பொறுத்தவரையிலோ, தங்களுடைய மனதை பொறுத்தவரையிலோ, they are not enough, they are not capable, they are not sufficient, they are lacking-ன்றவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்ப நிறைய பேர் வந்து ஒரு காமனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குறிப்பா இந்தியாவெல்லாம் சொல்லுவாங்க, இந்த இந்தியாவில் இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து இமோஷனலி வீக் பீப்புள், அதனால they need religion சொல்லுவாங்க. அதனால ஏதோ ஃபெய்த் தேடி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. God is precisely interested in that kind of people only. Not just emotionally, ஏதோ ஒரு விதத்துல வீக்கா இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஏதோ சம்திங் தங்களுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த இன்ஃபுளுன்ஸ் இங்கே இன்னைக்கு வந்துருச்சு. நிறைய வந்து இந்த யோகா அதெல்லாம் அப்படி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, செல்ஃப் சஃபிஷியன்டா நம்மளே இருக்கோம்னு இவங்க கிளப்பிட்டு இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் வந்து அப்படி கிடையாது. they feel something is missing, they need something extra. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் காஸ்பல் ஆக்சுவலா ஒர்க் ஆகும். ரொம்ப அப்படி இருக்க இடங்கள்ல தான் ஒர்க் ஆகும். எங்க வந்து once they achieve self sufficiency, gospel will not work. ஏன்னா they don't need, they are deceived actually. Everybody needs, அதான் உண்மை. ஆனா அவங்க என்ன நினைப்புல இருக்காங்க, நமக்கு தேவையில்லை, why do I need God, why do I need spirit அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஓகே ரைட். சோ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்களையா தெரிந்தெடுத்து தான் இவங்களதான் ரட்சிப்பு கொண்டு வராரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, நீங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்க பலவீனரா இருப்பாங்க, வீக்கா இருப்பாங்க, அவங்க அதர்வைஸ் வந்து வித்தவுட் காட் அவங்க ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான், நான் எக்ஸிஸ்டன்ட் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களதான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஓகே. சோ பிசாசு இதெல்லாம் காட்டிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சோ நம்ம ஆவியை தவிர நம்ம மாம்சத்தை பத்தி நிறைய வீக்னஸ் இருக்கலாம், அதெல்லாம் காட்டிட்டு பிசாசு என்ன சொல்லுவான் அப்படின்னா, பாரு இவ்வளவு ஒன்று வீக் இருக்கு, இவ்வளவு வீக்னஸ் இருக்கு, இவ்வளவு ஒன்ட்ட நெகட்டிவ் இருக்கு, இவ்வளவு ஒன்ட்ட சரியில்லை, நீ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, எரர் இருக்கு, இதுல எந்த விதத்துலயும் விசேஷம் அப்படி. அவனுக்கு தெரியாது. என்னன்னா, அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றதோட நமக்கு அவன் தெரியாது அவன் நினைக்க விரும்புறது, நமக்கு மறைக்க விரும்புற சத்தியம் ஆவியை பற்றி மறைப்பான். இவ்வளவு பாரு, இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு உனக்கு. ஒரு டைம் அருமையான கார் வச்சிருக்கானு எங்க வீட்டுல, சரியா? ஆனா அந்த கார் வந்து அவனுக்கு ஓட்டவே தெரியலன்னா, அவனும் பஸ்ல தான் போகணும். அவன் பஸ்ல போயிட்டு இருக்கான்றதுனால அவன்கிட்ட கார் இல்லைன்னு கிடையாது, அவனுக்கு காரை ஓட்ட தெரியலன்னு அர்த்தமும் இருக்கலாம். சேம் வே நமக்குள்ள ஆவியை இன்னும் பயன்படுத்த தெரியாம இருக்கிறதுனால நமக்கு தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா பிசாசு அதை வச்சு என்ன சொல்லிடுறான்னா, அப்படி உனக்கு ஒன்னும் விசேஷம் இல்ல, நீயும் எல்லாத்தையும் மாறிதான் அப்படின்னு சொல்லிடுறான். சோ முதலாவது காரியம், நம்ம ஆவிக்குள்ளாக வேண்டும். யோவான் சொல்கிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன், திரளான தண்ணீர்கள் போல அவர் பேச்சு கேட்டேன். அப்ப வந்து சவுண்டா கேட்டுச்சுன்றாங்க ஆண்டவர் பேசுனது. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் பேசுறது கேட்க மாட்டேங்குது பிரதர், என்ன பேசுறாருன்னு கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, ஆவிக்குள்ளாகாதனால கேட்கல.
யோவானுக்கே ஆவிக்குள்ளான தான் கேட்டுச்சான். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டுட்டு இருந்து தெரியல. ஒருவேளை பத்மூதியில போட்டப்ப கவலையும் பயமும் கேட்டு இருந்துக்கலாம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இது மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்ன உடனே வேற சத்தம் கேக்குது. கர்த்தர் பேசுற சத்தம் கேக்குது. அதுவும் எப்படி கேக்குது? பெருவெள்ள இறைச்சல் அவ்வளவு சவுண்டா கேட்டுச்சான். கர்த்தர் பேசுறது கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க. ஆனா யோவான் சொல்றாரு, எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, ஒரு யாரோ பெருவெள்ள இறைச்சல் மாதிரி இல்லைன்னா ஒரு அநேக ஜனங்கள் எடுக்கிற ஆரவாரம் போல இப்படிலாம் எனக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சுன்னு யோவான் வெளிப்படுத்தின விஷயத்துல. சோ ஸ்பிரிட்டுக்குள்ள போயிட்டோம்னா யூ என்டர் தி ரெல்ம் ஆஃப் தி ஸ்பிரிட், தென் யூ ஹியர் காட். அங்கதான் யூ ஹியர் காட். இல்ல ஆண்டவர் பேச கேட்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு டிலேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்க காரணம் என்னன்னா அவங்க ரெல்ம் ஆஃப் ஸ்பிரிட்டுக்குள்ளே இன்னும் போல. ஓகே, இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்லங்க எனக்கு ஆண்டவர் பேசுறதா கேக்குது. I am asking you what level of hearing are we talking about here? லெவல் ஆஃப் ஹியரிங் நிறைய இருக்குங்க. ஒரு ஹியரிங் வெறும் ஆண்டவர் பேசுறத ஆண்டவரோட பிரசன்ஸை மட்டும் உணர்றது ஒரு லெவல் ஆஃப் ஹியரிங். ஓகே, அது நல்லதுதான். ஆனா அது பத்தாது. ஆண்டவர் பிரசன்ஸை உணர்ந்தேன், ரொம்ப சந்தோஷம், அதோட நின்றாதீங்க. ரெண்டாவது ஹியரிங் காட்ல ரெண்டாவது பகுதி என்ன இருக்குன்னா ஹியரிங் இஸ் வாய்ஸ், ஒரு சத்தத்தை கேட்பது. அது ரொம்ப முக்கியம், நல்லது. ஆனா அதுவும் ரெண்டு கிடையாது. தேர்ட் இருக்கு. ஹியரிங் காட்ல ஹியரிங் இஸ் ஹேண்ட், அவருடைய கரத்தை பார்ப்பது. அப்படின்னா என்ன? ரிசீவிங் ஃப்ரம் காட். அதுதான் ஹியரிங்கோட உச்சம். You have to go to that place. So no point in saying நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு, என்ன தெரியல, கர்த்தர் ஏதோ டிலே பண்ணிருக்காரு. கர்த்தர்லாம் டிலே பண்ணல. தயவுசெய்து சொல்றேன், இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில நேரம் கேட்கறதுக்கு. ஏன்னா அப்ப என்ன கர்த்தர் டிலே பண்ணா அப்ப என் மேல தப்பா? உங்க மேல தப்புன்னு இல்ல. ஓகே, உங்க மேல தப்புன்னு கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா நம்ம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதாவது ஹியரிங் காட். ஓகே, நான் சொன்ன திரும்ப சொல்றேன், அது முக்கியமானது. ஹியரிங் கார்டு ஒரு 3 லெவல் பேசிக்கா பிரிச்சு சொல்றேன். இன்னும் டீடைலா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா இது போதும், இந்த 3 லெவல் போதும். ஒரு லெவல் என்னன்னா ஃபீலிங் இஸ் பிரசன்ஸ், தட் இஸ் ஹியரிங் காட். ஒரு அஷூரன்ஸ், ஒரு சந்தோஷம். இது நிறைய இன்னைக்கு குறிப்பா இன்றைக்கு இருக்கிற இந்த வர்ஷிப் சென்ட்ரிக் சர்வீசஸ்ல இது ரொம்ப காணப்படுது. ஜனங்கள் போறாங்க, கர்த்தர் பிரசன்னத்தை உணர்ந்தேன், கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அவருடைய சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன், கவலையெல்லாம் போயிருச்சு, பாரம்லாம் போயிருச்சு, நான் ஃப்ரீ ஆயிட்டேன், சந்தோஷமாயிட்டேன். Good, it's a very good thing, but that's not enough. And God doesn't want you to just stop there. நிறைய பேர் சண்டே ஆஃப்டர் சண்டே அது மட்டும் நடந்துட்டு இருக்கு. 6 நாள் பெரிய பிரச்சனை இருக்கும், 7வது நாள் ஹியரிங் காட் பை ஹிஸ் பிரசன்ஸ். அவரை உணர்ந்தேன், நான் அப்படியே சந்தோஷமா இருக்குன்னு வந்துடுறாங்க. People think that is the end of it. No, that's not the end of it. That's the beginning of it. So இது ஒண்ணு. அடுத்த லெவல் ஆஃப் ஹியரிங் ஹியரிங் காட். ஆண்டவர் பேசுற சத்தத்துக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு, எனக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? எனக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னாரு. இல்ல ஒரு வசனத்தை வச்சு பேசினாரு. இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன வசனம் மாதிரி, இல்ல வேற ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொன்னாரு. ட்ரூ. இது செகண்ட் லெவல் ஆஃப் ஹியரிங். குட். தட்ஸ் தேர்ட் லெவல் ஆஃப் ஹியரிங். ஹியரிங் காட் த்ரூ ஹிஸ் ஹேண்ட்ஸ், அவர் கரங்களின் மூலமா அவர் சத்தத்தை கேட்பது. இயேசு கிறிஸ்து கிட்ட பிதா பேசினதா பைபிள்ல அவர் ஊழியம் செய்கிற புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் நீங்க 1-2 இடங்கள்ல பார்க்க முடியும். ஆனா அந்த 1-2 இடங்கள்ல தான் அவர் பேசினாரு கிடையாது. அவர் வாய் பேசுனது 1-2 இடத்துல தான். அவர் கை பேசுனது ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா இயேசு சொல்றார், பிதா கிரியை செய்து கொண்டே இருக்கிறான்றார். ஆனா நம்ம சொல்றோம் எனக்கு டிலே ஆயிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் 20 வருஷமா வெயிட் பண்ணிருக்கேன், 15 வருஷமா வெயிட் பண்ணிருக்கேன், என்ன அர்த்தம்? ஓகே, அதாவது சாஸ்டேஸ்மெண்ட் இது இப்ப நான் பண்ணிட்டு இருக்கு சொல்றது தான் சாஸ்டேஸ்மெண்ட். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளவு நாள் ஆண்டவர் செய்யல, இல்ல அவர் செஞ்சுட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நாள்ல செஞ்சிருவாரு பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஓகே இது இதுதான் இதுதான் நடந்துருக்கு போன. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் இல்லைன்றேன். கிரியை செஞ்சுட்டே இருக்காரு, நம்ம தான் மிஸ் பண்றோம்னு சொல்றேன். ஓகே, நம்ம தான் மிஸ் பண்றோம்னு நீங்க நெகட்டிவா எடுத்துக்கணும் தேவையில்லை. குற்ற மனசாட்சி பிசாசு அப்படி சொல்லுவோம், போச்சு பாத்தியா கரெக்டா பிரதரே சொல்லிட்டாரு, நீ தான் சரியில்லை அப்படி எடுத்துக்கணும். அப்படி இல்லை, நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. கர்த்தர் என்னை சிக்ஷித்து என்னை சிக்ஷிக்கிறார், கரெக்டிங் மை அண்டர்ஸ்டாண்டிங், இஸ் டீச்சிங் மீ. ஓகே, ஸோ காட் இஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் டூயிங் திங்ஸ் ஃபார் எவர் அண்ட் வி ஆர் வெயிட்டிங், கர்த்தர் எப்படியாவது நாளைக்கு செஞ்சிருவார், இன்னும் 10 வருஷம் செய்வார். நோ நோ நோ, வி ஆர் லேக்கிங் திஸ் லெவல் ஆஃப் ஹியரிங். எந்த லெவல் ஆஃப் ஹியரிங்? ஹியரிங் த்ரூ த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஓகே, Jesus he heard the Father, or the Father spoke continuously. How? He spoke through the hands. இயேசு சொல்ல அற்புதங்கள் நடந்தது. இயேசு ஜெபிச்சா பதில் வந்தது. லாசரு வெளியே வந்ததெல்லாம் the Father speaking. எப்படி பேசினாரு? கரத்தின் மூலமா பேசினார். ஹேண்ட்ஸ், ஹேண்ட் ஆஃப் காட். ஓகே, பிசாசு இதெல்லாம் கெடுக்கதான் நிறைய வச்சுக்காம பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு கர்த்தருடைய கரம் முக்கியம் இல்ல, முகம் தான் முக்கியம் அப்படிலாம். பிசாசு தான் இந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி கொடுத்தது.
அது ரொம்ப பிசாசு எழுதி ஸ்கிரிப்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். ஆனா நரகத்துக்கே கொண்டு போயிடும். அப்படின்னு நரகம்னா லிட்டரல் நரகத்தை சொல்லலாம், நானு நரக வாழ்க்கையை கொண்டு போயிடும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே மாறல, பிரச்சனையே மாறல. ஓகே, ஸோ அப்பெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னா ஹியரிங் கார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஹியரிங் கார்டு எந்த அளவுக்கு இருக்குன்னா, டு வாட் எக்ஸ்டென்ட் த ஸ்பிரிட் இஸ் டாமினேட்டிங் யுவர் சிஸ்டம், டு தட் எக்ஸ்டென்ட் யூ ஹியர் காட். இப்ப எசேக்கியேல் வந்து அந்த நதியை பத்தி பேசுறாரு. ஒரு நதியை நான் பார்த்தேன், தேவாலயத்திலிருந்து புறப்பட்டது போனுச்சு அப்படின்னு சொல்லி அதுல லெவல்ஸ் பேசுறாரு. முதல்ல நான் போற இடத்துல கணுக்கால் அளவு இருந்தது, அது ஒரு லெவல் ஆஃப் த ஸ்பிரிட். ஓகே, ஆவி ஓரளவு இருக்கு, ஆவியே இல்லைன்னு இல்லை, இருக்கு, ஆனா ஓரளவுக்கு இருக்கு. தென் அப்புறம் சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன், முழங்கால் அளவு இருந்துச்சு, அனதர் லெவல் ஆஃப் த ஸ்பிரிட். அப்புறம் சொல்றாரு, நான் மூணாவது போனேன், அது எங்க போனேன் அப்படின்னா இடுப்பளவு தண்ணி. அதுக்கப்புறம் கழுத்தளவு இருந்தது. அதுக்கப்புறம் நீச்சல் ஆழம் நாம் கடக்க கூடாத அளவு, அதாவது அங்க கடக்க முடியாது, நீந்தி தான் போகணும். வேர் you are forced to obey to the laws of the water. Okay, you cannot use gravity or other things to just push your way through. You have to force you are forced to obey or align with the movement of the water and then do the swimming. Okay, same way the spirit begins to in a way I can use this term, constrict us. Constriction தெரியுமா, பாம்பு சுத்து பாத்தீங்களா, சுத்தி அந்த மலைப்பாம்பு, இந்த அனகோண்டா அதெல்லாம் வந்து சுத்தி பிரே முழுங்கும். அது மாதிரி வந்து ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரிக்ட் யுவர் ஃபிளஷ், யுவர் கார்னல் திங்கிங். நம்ம பார்த்து மாம்சத்தின் படி வாழ்றது, காண்கிறது படி வாழ்றது, சூழ்நிலை படி வாழ்றது, இதெல்லாம் நெருக்கி 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 ஆவி வந்து அதை முற்றிலும் முழுங்கி அதை காலி பண்ண விரும்புது. ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் த ஃபிளஷ், யுவர் திங்கிங், கார்னல் திங்கிங், நேச்சுரல் திங்கிங், அதை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணி, நேச்சுரல் தாட்ஸ் டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணி, நோ மேட்டர் வாட் ஐ வில் ஸ்டாண்ட் ஹியர் and I will see the salvation அப்படி நிக்கிற அளவுக்கு உங்களை வந்து பிரஸ் பண்ணி கொண்டு போகுது. ஸ்பிரிட் டேக்ஸ் யூ டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் யூ. ஓகே, ஸோ அந்த லெவல் தான் அவர் சொல்றாரு. ஸோ வந்து லீட்ஸ் டு, அது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் நிறைய நேரத்துல. இப்போ வந்து சில நேரம் வந்து நம்ம நினைக்கிறோம், அழுது ஜோம் பண்ணி ஆண்டவர் நமக்கு டக்குன்னு என்னப்பா என்ன கவலைப்படாதப்பான்னு. நீங்க சன்ஷிப்குள்ள மூவ் ஆக சம்டைம்ஸ் அழுதிங்கன்னா பதிலே கொடுக்க மாட்டார். ஓகே, அழுதா அவர் ரிப்ளை பண்ண மாட்டார். உங்களுக்கு என்ன தோணும், என்னது முதிலாம் அழுதா, ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் ஒரு 2 நாள் அழுதுன்னா போதும், அப்படியே இமிடியேட்டா வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஏதோ அற்புதம் செஞ்சுருவாரு, நான் இன்னும் இத்தனை நாள் அழுகிறேன், அவர் கண்டுக்க மாட்டேங்கிறோம். நோ, he is taking you to another level. There is discomfort at that level, but you are going to move completely in the sway of the spirit. ஆவின் அசையில நீங்க ஃபுல்லா மூவ் ஆகுறீங்க. இதுதான் ஆவிக்குள்ள ஆகுது. ஸோ இந்த ஆவிக்குள்ள ஆகிற இடத்துல போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா I will answer even before they ask. அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டு, that's what is happening. So you may not understand certain things that's happening around you, but this is what is exactly happening. So ஆவிக்குள்ளாய் இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது, இல்லைன்னா ஆவிக்குள்ளாக ஸ்டேட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வெஞ்சன்ஸ் ஆஃப் த லார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அண்ட் இட்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ நம்ம இதுக்குள்ள போகாம நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ஏன் எனக்கு வரல, ஏன் நடக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ அப்ப ஆவிக்குள்ளாக என்ன அப்படின்னா, the spirit is already given to you. தேவன் உங்களுக்கு ஏற்கனவே தம்முடைய ஆவியை அருளி விட்டார். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்ப என்னெல்லாம் செய்தாரோ, இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்னெல்லாம் செய்துட்டு இருக்காரோ எல்லாத்தையுமே நீங்க செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ இது என்ன கொடுமைனா, இது புரியல நிறைய பேருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யறவர் தெரிஞ்சவர், அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இயேசுவ தேவன் வந்து பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணாரு, அதே மாதிரி என்னைய பண்ணியிருக்காரு போட்டார், அவ்வளவுதான். கீழே போய் போடுறாங்களே, அதுல ஒருத்தன் சொல்றான், நீ பைபிள் காலேஜ் தான் போனியான்னு. நீ நினைச்சேன் சாபக்கேடு, நீ போய் ஒன்னும் என்னத்தை படிச்சிருக்க, இது அரைகுறையா உளறிட்டு இருக்க. ஏன்னா அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். அந்த பையன் சொன்னது வந்து என்னன்னா, இவங்கிட்டலாம் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. சோ ஏன்னா வந்து that's what the Bible says exactly. You have the spirit inside of you, same spirit. Okay, so if you have the same spirit, then you can exactly do whatever Jesus did. And as I said, what Jesus is doing now as Christ, கிறிஸ்துவாக ராஜாவாக சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் என்னெல்லாம் செய்யறாரோ அதையும் செய்ய முடியும். அதே ஆவி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆனா அந்த ஆவியில நம்ம இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல, அதுதான் பிரச்சனை. ஓகே, அதான் that's the only issue. So ஆவிக்குள்ளாக வேண்டும், ஆவியின் வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியின் பிரமாணங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சோ அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள அப்படியே வந்து நடக்க ஆரம்பிக்கும், இல்ல இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, சோ
ஆவியின் பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆவி அப்படின்றதே குமாரத்துவத்தோடு கனெக்டடா இருக்கு. இதெல்லாம் நான் டீட்டெயிலா முன்னாடியே பேசியிருக்கேன். பழைய மெசேஜ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சன்ஷிப் பத்தி ஸ்பிரிட் பத்தி பேசுனதுல இருக்கும். ஓகே, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்னே ஒரு டைட்டில் தான் பேசியிருக்கேன். அதெல்லாம் இருக்கும், நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. டீட்டெயில்டா அதை பத்தி நான் பேசியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நானா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா ஃபுல்லா பண்ண முடியாது, அதனால தான் சொன்னேன். அதாவது இப்ப ஆவின்ற வேர்டே வந்து சாரி ஆவின்ற வேர்டு வந்து குமாரத்துவத்தோட கனெக்டட். சன்ஷிப் அண்ட் ஸ்பிரிட் ஆர் சோ கனெக்டட். ஓகே, ஏன்னா அப்பா பிதாவே, ரோமர் 8ஆம் அதிகாரம், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அருளியிருக்கிறார். கலாத்தியர் 4லயும் அதே இது வருது. We received the spirit of adoption by which we call Abba Father. சோ அந்த ஸ்பிரிட் வரலன்னா ஓகே நம்ம அப்பா ஃபாதர் கூப்பிட முடியாது, சன்ஷிப் கிடையாது. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல உலகமே ரட்சிக்கப்பட்டுச்சு கிறிஸ்துவுக்குள்ளன்னு. அதாவது உலகமே ரட்சிக்கப்படுவதற்கு தேதுவானதை இயேசு செய்தார். என்ன செய்தார்? அது என்ன? எப்படி உலகமே ரட்சிக்கப்படுது கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னா, உலகமே ரட்சிக்கப்படுறது ஏதுவானதை செய்தார். என்ன செய்தார்? ஆவியை சிருஷ்டித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த போது இப்ப எல்லாருக்கும் பொழிந்தருளப்படக்கூடிய ஆவியை அவர் ஏற்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனதை சொல்லல. ஆவி, ஹியூமன் ஸ்பிரிட் தட் வாஸ் டெட் in Adam, the spirit that God gave was dead in Adam. So அது டெட் ஸ்பிரிட் நீங்க சொல்லலாம், இல்லைன்னா கரப்டட் ஸ்பிரிட்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது டீமானிக்கா மாறிடுச்சு, பிசாசின் ஆதிக்கத்துல இருந்தது. ஸோ அசுத்த ஆவிகளே சில பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு, மோசமாயிடுச்சு. ஸோ அந்த கரப்டட் ஆர் டெட் ஸ்பிரிட்டுக்கு பதில we have received the spirit of Christ. அவர் எப்படி அப்பா பிதாவின் கூப்பிட்டாரோ அதே ஆவி நமக்கும் அருளப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு. So we have spirit inside of us. So அதனால நம்ம குமாரனா மாறுறோம். இப்ப உலகத்திற்கு எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். ஆனா என்னைக்கு அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் குமாரர்களாக மாறுகிறார்கள். ஏன்னா அப்பொழுதுதான் ஆவி அவர்களுக்கு அருளப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட முடியாது. சோ அப்புறம் தான் அவங்க குமாரத்துவத்துக்குள்ள வர்றாங்க. ஏன்னா அப்பதான் ஆவியை அவர்கள் பெறுகிறார்கள். சோ தி ஸ்பிரிட் அண்ட் சன்ஷிப்ன்ற வேர்டு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப கனெக்டடா இருக்கு. ஓகேயா, ரெண்டுமே கனெக்டடா இருக்கு. ஒரு பகுதி வாசிக்கலாம். ஏன்னா ஆவியில் எப்படி அசைவாடணும் அப்படின்னு மூவ் ஆகணும் அப்படின்றதுக்கு அந்த பகுதி நமக்கு ஹெல்ப் பண்ணும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இந்த 1-7 இந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா பவுல் வந்து சொல்றாரு, அதாவது ஒருத்தன் வந்து சுதந்திரவாளியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் எஜமான ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும், ஒருத்தர் ஊரே அவர் சொத்து வச்சிருக்காரு வச்சுக்கோங்க, 100 கோடி சொத்து வச்சிருக்காரு ஒருத்தர், 500 கோடி சொத்து வச்சிருக்காரு ஒருத்தர், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு ஒரே வாரிசுங்க அப்படின்னு இருந்தாலும் அவன் சின்ன குழந்தையா இருக்க வரைக்கும் அந்த வீட்டுல எல்லாருக்கும் கீழ்பட்டுதான். அந்த அவங்க அப்பாவோட பிசினஸ்லயோ இதுலயோ இருக்காது யாரோ வந்தா கூட அவங்களுக்குமே வந்து அவன் வந்து கீழ்பட்டுதான் இருக்கணும். அப்படிதான் அவன் இருக்கிறான். சரியா? ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளும் அப்படியே ரட்சிக்கப்பட்டு குழந்தையா பிறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோம் போல அப்படின்னு. ஆக்சுவலா தட்ஸ் நீட் நாட் பி த கேஸ். நான் கரெக்டா சொல்ற கவனிச்சுக்கோங்க, தட் நீட் நாட் பி த கேஸ். ஏன்னா பிறக்கும் போதே நம்ம சுவிகாரத்தின் ஆவியோட பிறந்திருக்கோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி, குழந்தை சுவிகாரத்தின் ஆவின்னு போடல, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஓகே, சோ இவர் பவுல் இன்ஃபேக்ட் என்ன கம்பேர் பண்றாருன்னா, பழைய ஏற்பாடை கம்பேர் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பயங்கரமான பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க குழந்தையாவே தான் இருந்தாங்க. எது வரைக்கும்னா ஆவி வர்ற வரைக்கும். எப்ப ஆவி வந்தது? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அடக்கம் பண்ணிட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அப்பதான் ஆவி எல்லாருக்கும் அருளப்பட்டது. சோ அது வரைக்கும் எது வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமலே இருந்தாங்கன்றாரு. அது கரெக்ட் தான். ஆனா ஏன்னா அவங்க பெருசா ஒண்ணுமே சாதிக்கல. கடைசியில தேச சுதந்திரிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் சிறைப்பட்டு போயிட்டாங்க, எல்லாம் ஒண்ணுலாம் போச்சு.
அவங்களால திரும்ப ராஜாவே வர முடியல. இன்ஃபேக்ட் தான் இன்னைக்கு போனதை யோசிச்சிருந்தேன். அவங்களால சியோன்ற வார்த்தையை கூட சொல்ல முடியல. அவ்வளவு பரிதாபமான நிலைமையில இருந்தாங்க. ஏன்னா எருசலேம் சொல்லலாம், அது பிரச்சனை வராது. சியோன்னு சொன்னா பிரச்சனை வந்துடும். ஏன்னா சியோன்னு சொன்னா என்ன, சியோன் வந்து தாவீதோட ஊர். தாவீது யாரு, ராஜா. சோ சியோனை பத்தி பேசினா அவங்க வந்து திரும்ப ராஜரீகத்தை பேசுறாங்கன்ற மாதிரி. அதனால ஜீசஸ் டைம்ல படிச்சு பாருங்க, சியோன்ற வேர்டு யாருமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எருசலேம் தான் பேசுவாங்க எல்லாருமே. அந்த லாங்குவேஜ்லயே வந்து வரல. அவ்வளவு பயம். ஏன்னா ரோமன்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, பிரச்சனை வந்துருமோன்னு பயம். சோ அவங்க அந்த மகிமை வரவே இல்லை, ரிட்டர்னே ஆகல அந்த உடன்படிக்கையில. அதனால ஐ திங்க் பேதுரு பவுல யாரோ பின்னாடி சொல்றாங்க, நம்மாலையும் நம்முடைய பிதாக்களையும் சுமக்க முடியாத பாரத்தை ஏயா அவன் மேல போய் வைக்கிற, விருத்த சேதனம் பண்ணு, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு, அவனையும் தொல்லை பண்ற, நமக்கே முடியல அப்படின்னு பேசுறாங்க. சோ அவங்க பாவம் 2 near yet so far மாதிரியே இருந்தது அவங்களுக்கு. எந்த வாக்குத்தத்தமும் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல. நான் உங்களை ஒன்னு சொன்னேன் 2 weeks முன்னாடி சொன்னேன். மோசே வந்து கடைசியில சொன்னது 32 உபாகம் 32 படிச்சு பார்த்தீங்கன்னா மோசேயின் சாபம் அது. அது ஒரு ஆளுக்கு வந்து தான் ஊழியம் நிச்சயம் ஃபெயில் ஆகும்னு தெரிஞ்சா அது மோசே. அப்படி அழைப்பே அதுதான். இங்க பாரு, ஊழியம் செய்ய, ஆனா ஊழியம் ஒர்க் அவுட் ஆகுது, பரவாயில்லையா, அதுக்குதான் வரணும் அப்படின்னு சொல்லி அவனு கூட்டு வந்திருக்காரு. அதைதான் பவுல் எடுத்து மரண ஊழியம்ன்றாரு. ஏன்னா கடைசியில ஆண்டவர் சொல்லிட்டாரு மோசேட்ட, மோசே இறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாருப்பா, நிச்சயமா நீ கூட்டிட்டு வந்த ஜனங்கள் நாசமா போயிருவாங்க, இப்படியே சொல்றாரு. நான் சொன்னது கேட்க மாட்டாங்க, எல்லாம் நல்லா லேண்டுக்குள்ளாம் போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சோரம் போவார்கள், விளங்காம போயிருவார்கள், என்னை விட்டு போயிருவாங்க, போய் விக்கிரகங்களை வணங்கி எல்லாம் பண்ணி உருப்படாம போயிருவாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்கும்ன்றத ஒரு புக்ல எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னா அந்த புக்கை வேற அவங்க அடிக்கடி படிக்க சொல்லுவாங்கள. ஏன்னா அவங்களுக்கு விரோதம் அவங்களே சாட்சி விடணும். இது எப்படிப்பட்ட இதா இருக்கு பாருங்க. சோ இது இருக்கும், இப்படியே அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த புக்கை தொலைச்சிட்டாங்க, அது காமெடி. சரியா, தொலைச்சு யோசியா டைம்ல போய் கண்டுபிடிக்கிறான் ஒருத்தன், போய் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு படிச்சு அழுகுறாங்க எல்லாம். நான் மோசே நாங்க படிச்சு ஏன்டா அழுகணும், ஏன் அழுகணும், என்னவா இருக்கும்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா 32 தான் போட்டிருக்கு, அதை தான் படிச்சிருக்காங்க. அது பாட்டு மாதிரி பாடிட்டே இருக்கணுமா. என்ன இன்னைக்கு கூட பாடிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஆல்ட்ராஸ் ஜூஸ் பாடுறாங்கன்னு தெரியல, போய் செக் பண்ணா தெரியும். சோ அது என்னன்னா அவ்வளவுதான். நாங்க அந்த பாட்டை படிச்சு பார்த்தே தெரியும், ஆண்டவர் எங்களை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாரு, ஆனா நாங்க அவருக்கு துரோகம் பண்ணி நாசமா போயிட்டோம், அதனால இந்த தீங்கெல்லாம் எங்க மேல வந்துச்சு. இதுதான் பாட்டு. சோ வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதுதான் வந்து குழந்தைகளா இருந்தாங்கன்றத பவுல் ஷார்ட்டா எழுதுறாரு. எப்பா நீங்க முன்னாடி குழந்தைகளா இருந்தீங்க, அதனால வாக்குத்தத்தம் இருந்து ஒன்னும் நடக்கல. ஆனா நம்ம அந்த கேட்டகரியில, இன்ஃபேக்ட் இவர் எழுதுறது கலாத்தியர்கள், வந்து புறஜாதி சபை. அவங்களுக்கு என்ன எழுதுறாருன்னா, யூதர்கள் இப்படிதான் இன்ன வரைக்கும் இப்படிதான் இருக்காங்கன்றாரு. கிறிஸ்துக்குள்ள வரலன்னா புத்திர சுகாரமே கிடையாது, சன்ஷிப்பே கிடையாது, அவனும் குழந்தையாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்ல இருக்கா, அவங்களால மாற முடியாது, மேல வர முடியாது. சரி, நீங்க நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன். நம்ம வந்து ஆக்சுவலா குழந்தைகள் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம டே 1 ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்தே குமாரனா தான் இருக்கும். ஆனா அது தெரியாதபடி பிசாசு ஏமாத்த முடியும்ல. பிசாசு நிறைய பேரை குருடாக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணை முடிக்கும்னு கன்வின்ஸ் பண்றனாலே போதும். புரியுதா? அவன் குருடன். என் தாசனே அல்லாமல் குருடன் யார் அப்படின்ற மாதிரி அவன் குருடன். யாரு? பழைய ஏற்பாட்டுல இருந்து வந்து குருடன், அவனுக்கு கண்ணு தெரியாது. பரிசேயர் சதுசேயர் மேல இயேசுக்கு என்ன கோவம்னா, உனக்கு குருடன், நீ குருடன் வழிகாட்டிட்டு இருக்க, ஆனா கண்ணு தெரியும் சொல்லிட்டே இருக்க பாத்தியா, அதான் பிரச்சனைன்றாரு. நல்லா தெரியுது, கண்ணு தெரியல, குருடா இருக்குடா உனக்கு, நீ நல்லா தெரியுது சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. ஓகே, சோ அவன் குருடன். யாரு? பழைய ஏற்பாட்டுல குருடன். அதனால அவனால வந்து நினைச்சாலும் பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டுல இருக்கிறவங்களை பிசாசு என்ன பண்றான்னா, ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுப்பு மாதிரி, மரித்தோர் கிடையாது, ஆனா தூங்க வச்சிருக்கான். எப்படி தூங்க வைக்கிறான் அப்படின்னா, குமாரத்துவத்தை நம்ம பார்க்காதபடி, ஆவியை பார்க்காதபடி. இப்ப இங்க இருக்க யார்கிட்டயாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு? இன்டர்வியூ போனா நல்லதா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவன் பாட்டுக்கு வேலையை கொடுக்கலாம். ஆனா வந்து மற்றபடி வந்து நீ சொல்லுப்பா, என்ன நீ யார், உன்னை பத்தி சொல்லு, நீ என்னதான், நீ யார் நீ அப்படின்னு சொன்னா எதை பத்தி பேசுறாங்கன்னா, அவங்களோட ஸ்பிரிட்லெஸ் பார்ட் பத்தி தான் பேசுறாங்க. அன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து என் பையனுக்கு வந்து கிறிஸ்டியன் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் சில இருக்கு, அதெல்லாம் சில ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அதை வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. சில ஸ்டோரி புக்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. நானே என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு ஸ்டோரி புக் இல்ல, ஏதோ ஒரு இந்த மதர் அண்ட் சைல்ட், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அவங்க இன்டராக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதோ புக் போல இருக்கு. அதுல ஒரு லைன் வருது, அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் படிக்கல, என்ன சொன்னாங்க, அதுல இப்படி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. என்ன போட்டிருக்குன்னா, உங்களுடைய ஆத்தென்டிக் செல்ஃப் வந்து நீங்க வந்து சொல்லணும். யார்கிட்ட சொல்லணுமா? கிறிஸ்டியன் புக் இது. யார்கிட்ட போய் சொல்லணும்? குழந்தைகிட்ட சொல்லணும். அப்படின்னா
அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கு, வருத்தம் இருக்கு அப்படின்னா அது போய் யார்கிட்ட சொல்லணுமா? குழந்தைகிட்ட சொல்றோமா? ஏன்னா வந்து அப்பதான் நம்ம ட்ரூத் ரியாலிட்டி சொல்றோம் அப்படின்னு. என் வைஃப் என்னது கேட்டாங்க, இட்ஸ் நாட் ஸ்பிரிட் ஆர் ஆத்தென்டிக் ரியாலிட்டி, ஹவ் கேன் வி சே லைக் தட்? நான் இந்த மெசேஜ்லாம் அவங்க சொல்றது இல்லை, பட் ஷி ஹெர்செல்ஃப் நோஸ் தட். ஷி ஆஸ்க்ட் மீ, இட்ஸ் நாட், நம்ம வந்து ஸ்பிரிட் ரியாலிட்டி தான் நம்ம பேசணும். தட் இஸ் அவர் ஆக்சுவல் ரியாலிட்டி, ரைட்? ஹவ் கேன் யூ கோ அண்ட் சே ஐ அம் டிப்ரெஸ்ட், ஐ எம் அப்ரெஸ்ட், ஐ எம் சப்ரெஸ்ட் அப்படின்னு, அண்ட் தட் டு யுவர் சைல்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல அது அசால்ட்டா சுத்திட்டு இருக்கு. சோ விசுவாசிகளை குழந்தைகளாகவே எப்படி வைப்பது? அவன் குழந்தையே இல்ல, சரியா? பழைய ஏற்பாட்டுல இருக்கவே குழந்தை, புதிய ஏற்பாட்டுல குழந்தையே கிடையாது. அவன் பை பர்த். இது லைக் டே ஒன்ல. இப்ப ஆதாம் எப்படிங்க? ஆதாம் பிறந்தானா? இல்ல. ஆதாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், இல்லையா? அதே மாதிரிதான் நியூ கிரியேஷன் ஆல்சோ இஸ் ஜஸ்ட் லைக் தட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். The day you get saved, you rise up as a son. It's nothing lesser than that. அப்படி இருக்கும்போது, ஆனா பிசாசுக்கு அப்ப என்ன பண்ணணும்? அவன் வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது. சோ இத வந்து சர்ச் மூலமாவே சொல்லிக் கொடுக்க வச்சா எவ்வளவு நல்லதா போகும். அதாவது ஆண்டவர்கிட்ட திருடி இருக்கான் அவன். என்னன்னா, பார்வோனுக்கு எதிராக பிள்ளைய வளர்க்கறதுக்கு பார்வோன்டே ஆண்டவர் காசு வாங்கினார் பாத்தீங்களா? அதே மாதிரி சபையை அடிமைத்தனத்தில் வைப்பதற்கு, குழந்தைகளாகவே யோசித்து வைப்பதற்கு, போதகர்கள் மூலமாகவே அவர்கள் வாயோடு இருந்து அவன் பேசுகிறான். மோசையிலிருந்து எடுத்துருவோம், திருடி இருக்கான். நான் வாயோடு தான் பேசுறேன் ஆண்டவர் சொன்ன மாதிரி இவன் வாயோடு இருந்து பேசிட்டு இருக்கான். என்ன பேசி இருப்பேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல இல்ல, இட்ஸ் ஓகே, we all make mistakes, we are all நம்ம அப்படியே வளர்ந்துட்டு இருக்கோம், நம்ம அவ்வளவுதான், இட்ஸ் ஓகே இப்படியே சொல்லி 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 ஓகே குழந்தைகளாகவே போயிட்டு இருக்கு. குழந்தைகளா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவி இல்லாம இருப்பாங்க. அதுதான் குழந்தையா இருக்கு. அப்படின்னா என்ன? காண்கிறதைகளை பேசுவார்கள். அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய எல்லைன்னு நினைப்பாங்க. அவங்களால என்ன முடியும், என்ன முடியாது, அவங்களோட பலன் என்ன, அவங்களோட பலவீனம் என்ன, இதை பத்தியே யோசிச்சுட்டு இதையே அவங்கள வழி நடத்திட்டு இருக்கும். ஐயோ நான் அப்படிலாம் இல்ல பிரதர் அப்படிங்க சொல்லுவீங்கன்னா, கவலைப்படுறீங்களான்னு உங்கள்ட்ட நான் கொஸ்டின் கேட்பேன். கவலைப்பட்டு தான் இருக்கீங்க. அப்போ இது வேற சொல்லிடுறது. யார் தான் கவலைப்படாம இருக்கா? யார் தான் கவலைப்படாம இருக்கா? இயேசு கவலைப்பட்டாரா? சிலுவைக்கு போறப்ப நம்ம இடத்த எடுத்துக்கொண்டார் கெத்செமனே தோட்டத்துல இருந்து. அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அன்று இயேசு மிகவும் கவலைப்பட்டு என்ன செய்வது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரா? என்ன செய்வது, ஒரே போராட்டமாக இருக்கிறது. சதுசேயர் பரிசேயர் சண்டை போடுறாங்க, ஏரோதியர் சண்டை போடுறான், இவன் சண்டை போடுறான், என்ன பண்றது? எல்லாத்துக்கும் மேல நீங்க வேற உங்களுக்கு அடிச்சுக்கிறீங்க, உங்களா வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்படிலாம் அவர் பேசல, சரியா? ஏன் அப்படின்னா, அவர் வந்து காண்கிறது முன்னாடி அவர் வாழ்ந்தாரா? வாழ்ந்துக்க முடியாது இயேசுவால. அவர் மிஷன் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அவர் எப்பயுமே காணக்கூடாத, இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் அதுவுமே காணக்கூடியது. ஆனால் அது ஆவியின் கண்களால் மட்டுமே காணக்கூடியது, விசுவாசத்தால் மட்டுமே காணக்கூடியது. சோ அதை மட்டுமே பார்த்து அவர் வாழ்ந்துட்டு இருந்தனாலதான் அவரால் வாழ முடியுது, அவரால் அற்புதமா செய்ய முடியுது. ஓகே, சோ பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கார்னல் ரெல்விலே வச்சுக்க பாக்குறான். காணக்கூடிய மண்டலம் அதிலே வைத்துக்குள்ள பார்க்கிறான். அதையே பார்த்துட்டு அதையே யோசிச்சுட்டு அதிலே இருக்கணும். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க நான் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த குரூப்ல இல்லாதவங்க கூட யூடியூப்ல பாக்குறீங்க, அதனால நான் சொல்றேன். எப்படி வந்து கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். என்னன்னா, பிசாசு என்ன பண்றான்னா, உங்க லைஃப்ல வந்து நடந்தது இல்ல நடந்துட்டு இருக்குது, அதுல நெகட்டிவ், அது இருக்கிறதுலே நெகட்டிவ் உங்க மைண்ட்ல அது வைக்கிறான். நீங்க நிறைய யோசித்து பாத்துருக்கீங்களா? ஏன் உங்க மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் மோசமான சிந்தனைகள் மட்டுமே ப்ராமினன்ட் ஸ்பேஸ் இடம் பிடிக்குது? இப்ப நியூஸ் பேப்பர் பார்த்தா ஹெட்லைன்ஸ் ஒன்று வரும், அப்புறம் 5வது பேஜ்ல ஒன்று வரும், 10வது பேஜ்ல ஒன்று வரும், சரியா? ஆனா ஹெட்லைன்ஸ் வர்றதா எல்லாரும் கவனிப்பாங்க, கரெக்டா? அதான் மெயினா பார்ப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஜனங்களுக்கு மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் இருக்கிறது வந்து நெகட்டிவ் தான் இருக்குது எப்பவுமே. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, there is a strategy behind it. That's why it's like that. பிசாசு வந்து அந்த பெரிய நெகட்டிவ் படத்தை ஜூம் பண்ணி பெருசாக்கி கொட்டை எழுத்துக்கள்ல உங்கள்ட்ட காட்டிட்டே இருக்கான். உன்கிட்ட இது இல்ல, உனக்கு இது இல்ல, உனக்கு அது உன்றது கம்மியா இருக்கு, உனக்கு இது பத்தாது அப்படின்னே காட்டிட்டு இருக்கான். இது ரியாலிட்டி சொல்லுவோம். அது ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. எண்ட் ஆஃப் டே ஃபீஸ் கட்டணும்ல, எண்ட் ஆஃப் டே வந்து பில்லு பே பண்ணணும்ல, எண்ட் ஆஃப் டே உனக்கு காசு வரணும்ல. இல்லைன்னா என்ன பண்ணுவ? எங்க இருந்து வரும்? உனக்கு இது முன்னாடி வந்திருக்கா இந்த பணம்லாம்? வந்தது இல்லையில. இது முன்னாடி இப்படி நீ எப்பயாவது உனக்கு வந்திருக்கா? வந்தது இல்லையில. எங்க இருந்து வரும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே போட்டு அப்படியே காட்டிட்டு இருக்கான். அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் அது ரியாலிட்டின்ற கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாரு.
அப்படி சேர்த்து விடும்போது அது என்ன ஆயிருதுன்னா, நமக்கு வந்து அப்படியே என்ன ஸ்தம்பிச்சு போய் அப்படியே டிவியில ஏதாவது இந்த ஆச்ச பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு ஏதாவது அதிர்ச்சியா செய்தி பார்த்தா எல்லாம் இப்படி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அப்படியே உட்காந்துரும். பிக்சடா இருக்கும். சோ அந்த இமேஜ் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் குழந்தைகளா இருக்குது. சோ இப்படிப்பட்டவங்க ஜெபம் எப்படி இருக்கும்? ஐயோ ஆண்டவரே முடிஞ்சு போச்சே, இப்படி ஆயிடுச்சே, மிகவும் நெருக்கப்படுகிறேன், மிகவும் பிரச்சனையா இருக்கு, நான் என்ன பண்றது ஆண்டவரே, இப்படியே இருக்கும். ஓகே. அப்ப இது இப்ப இந்த பிக்சரை உடைக்கணும் எப்படியாது, அதுதான் கீ. ஓகே. சோ அதுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, உடைக்கலாம் பிரதர். சூழ்நிலை மாறினா நாங்க உடைக்காம இதுக்கு என்ன பண்ண போறோம்? சூழ்நிலை மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், அப்புறம் நாங்க என்ன பண்ணிடுவோம்? உடைச்சிருவோம். இங்கதான் குமாரர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வித்தியாசம் வருது. ரொம்ப கவனிங்க, முக்கியமான சொல்றேன். குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, உடையட்டும்னு காத்துட்டு எப்படியாவது உடையட்டும் சொல்லிட்டு அப்பப்ப சிச்சுவேஷன் எடுத்து திறந்து பார்ப்பாங்க, எடுத்து பார்ப்பாங்க. மாறிடுச்சா மாறிடுச்சா போன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. 1 crore credited into your account அப்படி மெசேஜ் வந்திருக்கா, வரலையே, அப்படி பார்த்துட்டு வந்துருவாங்க. ஐயோ ஆண்டவரே இன்னும் வரலையே, இன்னும் வரலையே, எப்போ வரும்? எப்போது வருவீரையா? அவர் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணாங்க, எப்போது வருவீரோ என் இயேசுவே, என்னாலும் ஏங்குது எனது உள்ளமே நடமா பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து அப்படியே ஏங்கிட்டே எப்போ வருவாரு, எப்போ அற்புதம் நடக்கும், எப்போ. இது வந்து குழந்தைகள். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை, நம்ம நிலைமை கிடையாது. நாம் குழந்தைகள் அல்ல, நாம் புத்திரராய் இருக்கிறோம். We are sons, we are not children, we are sons by birth. By birth. See, கிங் கோப்ரா, அது வந்து இந்த ராஜா நாகம் சொல்லுவாங்கல்ல, கிங் கோப்ரா, அது அது வந்து இந்தியாலாம் இருக்கு. அதுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து முட்டையில இருந்து அந்த இது வருது, அந்த குட்டி குட்டி பாம்புகள் வந்து வருது. இவ்வளவு நீளம் தான் இருக்கு. அது வந்து ஐ திங்க் 16 feet வரும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய வெனமஸ் ஸ்னேக்ஸ்லயே ரொம்ப பெருசு கிங் கோப்ரா தான். சோ ஆனா அது வந்து குட்டி இருக்கும்போது இவ்வளவுதான் வருது. இவ்வளவு இந்த அது என்ன ஒரு 15 சென்டிமீட்டருக்கு கம்மியா தான், அவ்வளவுதான் வருது. 16 feet எங்க இருக்கு, 15-16 சென்டிமீட்டர் எங்க இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. அந்த நரேட்டர் வந்து சொன்னாரு, பார்க்க கியூட்டா இருக்கும் இது குட்டியில, இவ்வளவுதான் இருக்கும் ஹைட்டு அப்படின்னு. நீங்க போய் எங்கேயாவது பாத்தீங்கன்னா கையகையே விட்டுறாதீங்க. ஒரு குரோன் கோப்ராக்கு என்ன வேனம் இருக்கோ அதே வேனம் இந்த குட்டிக்குள்ள இருக்குன்னு சொன்னாரு. அதனால இட்ஸ் நாட் அ ஜோக். போட்டு தள்ளிச்சு கடிச்சுன்னா போட்டு தள்ளிடும் ஆளை. நீங்க ஏதோ லைட்டா குட்டி பாம்பு தான் கடிச்சு சொல்லி போக முடியாது. அதே மாதிரி பாருங்க, the moment you are born again, நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே you were born with potency of the spirit. ஆவியின் திறன் முழுமையாக இருக்கிறது. ஓகே. பிசாசு ஒரு கடி கடிச்சா செத்துருவாங்க. அந்த மாதிரிதான் நீங்க பிறந்திருக்கீங்க. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறது. சரியா? சோ அதனால வந்து நாம் உலகத்தை ஜெயிக்கும்படி பிறந்தவர்கள். அது பை பர்த் அப்படி இருக்கு. பை ரீபர்த் ஆர் பை born again status, we are born like that. அதனாலதான் நம்ம சொன்னேன் பாத்தீங்களா, சர்ச் வந்து வேலை பார்க்குது. எல்லாருக்கும் சொல்லுவோம், நீங்க இப்பதான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறீங்க. பவுல் அப்படி எழுதினார் ஒருத்தவங்க பார்த்து. ஏன் எழுதினார்னா, அவன் இன்னும் ஆவிக்குள்ளேயே வராம இருக்கான். சரியா? ஆவிக்குள்ள வர்றனா குழந்தைதான், உண்மைதான். ஆனா அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. சோ மாணகனானே அவனுக்கு வந்து சன்ஷிப் ட்ரைனிங் தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். பாஸ்டர்ஸ் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல டீச் சன்ஷிப். who you are in Christ, you are a son because you have the spirit inside. ஆவி அருளப்பட்டிருக்கனால நீ குமாரனா இருக்கிறாய் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் டீச்சிங். இந்த சோ இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த 4 to 1 to 7 கேன் பி வெரி குட் ஃபர்ஸ்ட் டீச்சிங் டாபிக். சோ நியூ பிலீவர் ஃபர்ஸ்ட் இதான் சொல்லி தரும். யூ கேன் டூ வாட் ஜீசஸ் டிட். ஏன்னா யூ ஹேவ் தி ஸ்பிரிட் இன்சைட் யூ. ஓகே ரைட். சோ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னா, இந்த பிரச்சனையை பார்த்து அழுது, ஐயோ ஆண்டவரே என்ன பண்றது. அதுக்கு மேல அவங்களால பார்க்க முடியாது. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கு. அது இன்னும் பெயின் கிரியேட் பண்ணுது. இப்ப நான் என்ன சொல்றது, சில பேர் நிறைய பேர் எப்படி புரியுதுன்னா, ஓ அப்ப நான் குமாரனா இப்படி ஜெபிக்க கூடாது போலன்னு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆவிக்குள்ளானீங்கன்னா நீங்க இப்படி ஜெபிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெபிக்க கூடாதுன்றதுக்கும் ஜெபிக்க மாட்டீங்கன்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. நான் சொல்றது வந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, ஜெபிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். You will not pray like that. If you are still praying, ஐயோ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னும் ஆவிக்குள்ளாகலன்னு அர்த்தம். அதாவது ஃபவுண்டேஷனல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, சில டெக்னிக்கல் ஃபிளாஸ் இருக்குங்க. டெக்னிக்கல் ஃபிளாஸை கரெக்ட் பண்ணிட்டா ஓகே ஒர்க் ஆகும். இப்ப வந்து ஒரு புது காரு, ஒரு புது டெக்னாலஜி வச்சு ஏதோ பண்றாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து
நியூ வெஹிக்கிள்ஸ்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும். எல்லா வெஹிக்கிள் எல்லாம் ரெடி ஆயிரும். ஆனா சம்டைம்ஸ் சரியா ஏதோ ஒரு சின்ன சின்ன பக் இருக்கும். சின்ன ஈவன் கோட் பண்றவங்களுக்கு தெரியும், கோடிங் பண்றவங்களுக்கு தெரியும். நல்ல ப்ரோக்ராம், நல்ல சாஃப்ட்வேர், ஆனால் 2 பக் இருக்குன்னு. அப்போ பக் ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் ப்ராப்பர்லி. ஒரு புரியுதா? பக்கை ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒர்க் ஆயிடணும், எப்படியாவது ஒர்க் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்ல, அதுவா ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆவிக்குள்ள ஆயிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நல்லா தான் இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சூழ்நிலையை பார்த்துட்டு எப்ப மாறும்னு கேட்டு உட்காந்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு பிக்சர் இருக்கு. என்ன பிக்சர் அப்படின்னா, நெகட்டிவ் இமேஜ் பேஸ்ட் ஆன் வாட் யூர் சீயிங், வாட் ஹஸ் ஹேப்பன். அதை பேஸ் பண்ணி ஒரு நெகட்டிவ் இமேஜ் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. பிசாஸ் வந்து போட்டு வச்சுட்டான், அதை ஜூம் பண்ணி வேற வச்சுக்கிறான், அது ஹெட்லைன்ஸ் மாதிரி பெருசா கொட்டத்துல போட்டு வச்சிருக்கான். நீங்க அதை பார்த்துட்டே இருக்கீங்கன்றப்ப குழந்தைகள்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூழ்நிலை மாறினா இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சூழ்நிலையை மாத்துக்கு ஏதாவது செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு வெயிட் பண்ணிருவாங்க. அப்புறம் யாருக்காவது ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா ஜெபம் பண்ணி இந்த சூழ்நிலை மாறணும்னு ஜெபம் பண்ணு. ஏன்னா இந்த எங்களுக்கு படம் சரியில்லை, தப்பான படமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, சூழ்நிலை மாறினா நாங்க பிக்சரை மாத்திடுவோம். அதனால இல்லங்க ரிமோட் கையில இருக்கு, சேனலை மாத்துங்கன்னு சொன்னா மாத்த மாட்டாங்க. அவங்க வந்து இல்ல பிக்சர் அதான் இருக்கு, மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இது குழந்தைகள். குமாரன்றவன் என்ன பண்ணுவான்னா, அதே சிச்சுவேஷன் இருக்கு, பிக்சேட்டடா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, ஒண்ணுமே இம்ப்ரூவ் இல்ல, ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்றப்ப குமாரன் என்ன பண்ணுவான், குமாரன் ஸ்பிரிட் ஆபரேட் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா, he will forget the whole thing whatever is happening, he will ascend into the realm of the spirit. ஆவியின் மண்டலத்துக்குள் ஏறி போவான். ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு சொன்னாரு, ஒரு தரிசனம் காட்டினாரு, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அதுல தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தாங்க. சரியா? பின்னாடி இயேசு சொல்றாரு, வானங்கள் திறந்திருக்கிறதையும் தேவதூர் இறங்குறது இது முதல் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது உண்மைதான். ஆனா அதோடைய கிரேட்டர் ரியாலிட்டி என்னன்னா, தேவதூதர் இறங்குறத விட நம்மளே ஏற முடியும். யோவான் வந்து ஆண்டவர் கூப்பிடுறத இங்க ஏறி வா கூப்பிடுறல, ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட போர்ட்டல் நம்ம இருக்கோம். யாக்கோபால ஏறி போக முடியல, நம்ம ஏறி போகக்கூடிய இடத்துல இருக்கோம். we can ascend into the realm of the spirit. சோ ஒருத்தன் ஆவிக்குரியவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னா, ஆமா பிசாசு ஒரு பெரிய பிக்சர் போட்டு வச்சுட்டான், நிறைய பேருக்கு எழுதி வச்சிருக்கான், யூ ஆர் அ சோர் லூசர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். ஏன்னா அவன் ஒரு லிஸ்ட் கொடுப்பான், அடுத்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, இது சரியில்லை, அது நடக்கல, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ வந்து ஃபெயிலியர் ஆயிட்ட, நீ உனக்கு திறமை இல்லை, உனக்கு அது இல்லை இது இல்லை, பெரிய லிஸ்ட் எழுதி வச்சிருப்பான். ஒரு குமாரனா இருக்கிற குழந்தையாக இதை பார்த்து என்ன ஜோவுனா, இப்ப இது ஏதாவது நம்ம லைஃப்ல அதெல்லாம் செக் பண்ணுவான். குழந்தையா இருக்க எப்படி பார்ப்பான்னா, இதெல்லாம் உண்மையா, ஆமா எல்லாம் உண்மை, அப்படியே தான் இருக்கு. உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி அப்ப இதெல்லாம் மாறட்டும், ஜோம் பண்ணுவோம், முதல் இதெல்லாம் மாறட்டும், மாறினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து நம்ம வந்து பிசாசு போய் எதிர்ப்போம், எவிடன்ஸோட பிசாசு போய் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். குமாரன்றவன் என்ன பண்ணுவான்னா, இதுக்கு மத்தியில ஹீல் அரைஸ் இன்டு தி ரெல்ம் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவிக்குரிய மண்டலத்துள்ளே எழும்பும். ஏன்னா அவனுக்கு தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் பலனால அவன் வந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நுழைய முடியும். ஏனென்றால் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல் போயிட்டான்னா he gains advantage over the devil. அங்க இருந்து இந்த பிக்சரை மாத்த முடியும், ஸ்பிரிட்ல இருந்து, ஆவியிலிருந்து இதை மாத்த முடியும். you just speak a word, you can change the things. எங்க? இந்த realm of the spirit. இங்க எரரை சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த realm of the spirit குள்ள அசென்ஷன் தெரியல. கெனத் கோப்லாண்டா இருக்கட்டும், ஹேகினா இருக்கட்டும், ஜெரி சேகரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த டிக்ளேரிங் கமாண்டிங் பண்ணி நடந்துச்சுன்னு சொல்றதுனா, they are ascending into the realm and doing it. நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறவங்க இந்த ascending into the realm தெரியாம கீழே உட்காந்துட்டு கமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நாளிடையில இன்ட்ரெஸ்ட் போயிடும், இல்ல என்னத்த கமாண்ட் பண்ணி என்னத்த பண்றப்பா ஒண்ணும் நடக்கல போயிடும். See, your confession can be a tool to take you into the realm first. I'm not moved by what I see, I'm not moved by what I feel, I'm moved by only what the word of God says அப்படின்னு சொல்றது வந்து can take you into the realm. And once you are into the realm and then you speak, things will happen. Confession அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். realmக்குள்ளே போகாம confession பண்ணிட்டே இருந்தா it will be monotonous mundane activity without any fruit and you lose interest after some time. So you have to ascend into the realm of God. தேவனுடைய மண்டலத்துக்குள், the spiritual realm, you have to ascend. Okay, so a son அப்படின்றவ முதல்ல என்ன பண்றான்னா, அந்த realmக்குள்ள ascend பண்ணுவாங்க. Okay, ascend பண்றதுக்கு வந்து we have tools. God has given us tools to ascend into the realm. First tool to ascend into the realm is speaking in tongues. அன்னை பாஷையில பேசி ஜெபிப்பது. அது வந்து சம்டைம்ஸ் மறந்துது பாருங்க எல்லாருக்கும். பர்டிகுலரா ஃபெய்த் ஜேர்னில இருக்கவங்க சம்டைம்ஸ் வந்து மறந்துடுறாங்க. அதை அன்னை பாஷை பத்தி பேசுறது விட்டுறாங்க, சரியா?
That's an important thing. ஏன் அப்படின்னா it clears your mind and your carnal emotions out of the way. Clears the way and makes you ascend into the realm of God. Number one. ரெண்டாவது முக்கியமானது the word of God. கர்த்தருடைய வார்த்தை. In fact, as you speak in tongues and as you ascend into the realm, okay, you can on the point life you go to the word of God. அப்ப பைபிள் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா it's more likely that you'll hear the voice of God. Assuredly. Okay, தேவ சத்தத்தை உறுதியாய் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த இடத்துல. அந்த இடத்துல பேசப்படுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, அவர் கேட்கப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் வெறுமையாய் திரும்பாத வார்த்தை என்று ஏசாயால வருது. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது நான் அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும். இங்க என்ன காரியம்? அது போய் அந்த ஒரு வார்த்தை போய் என்ன பண்ணுதுன்னா அந்த இமேஜை உடைக்கிறது. கிறிஸ்துக்குள் நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வார்த்தை கொண்டு வந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறது. என் மைண்ட்ல வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அப்கோர்ஸ் இந்த ரெல்ம்ல போறதுக்கு இன்னொரு முக்கியமானது, ஆவிக்குள்ள போறதுக்கு முக்கியமானது, குட்டிப்பா நீங்க ரொம்ப தடைய உணர்றீங்க. அப்படி பிசாசு சொல்லுவான், ஆவிக்குரிய மண்டலம்னா ஒண்ணுமே கிடையாது, உனக்கு இங்க இருக்கிறதா இப்ப என்ன நேச்சுரலா உனக்கு என்ன பாசிபிளோ அதுதான் உன்னோட ரியாலிட்டி. ஸ்பிரிட்லாம் ஒண்ணும் கிடையாது, உனக்கு அங்க இருந்து ஏதோ விசேஷமெல்லாம் ஒண்ணும் வராது, எந்த உதவியும் வராது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வாய்ஸ் ஓவரா இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியலன்னா அதுக்காகவும் தேவன் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. அதான் இயேசுவின் ரத்தம். ரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, பிளட் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இங்க இந்த ரெல்ம்குள்ள போக முடியும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் ரத்தம் சொன்னோடனே அற்புதம் நடந்துரும் நினைக்கிறாங்க. நோ, இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை அந்த ரெல்ம்ல போறதுக்கு உதவி செய்யுது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், the blood of Jesus is the gatekeeper of the realms. அதுதான் கேட். அது வழியா நீங்க போக முடியும். பிசாசு உங்களை எப்படியோ தடுக்க பாக்குறாங்கன்னா, when you say the blood, when you meditate the blood, you are immediately at the gate and you can enter into the gate of the spirit realm. Okay, so அந்த realm நீங்க போயிட்டீங்கன்னா, நான் இப்ப பேசும்போது நான் மிகுந்த ஜெபத்தோட பேசிட்டு இருக்கேன். ஆண்டவரே இதனை உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா I don't trust my ability to convey these things to you. I experience certain things. I am trying to explain that to you. I believe God will explain to you further and make you experience what I'm saying. Not just hear, but experience what I'm saying. Okay. So as you enter into the realms, அந்த குமாரன்றவன் என்ன பண்ணுவான், அவனுடைய மண்டலத்துக்கு போயிடுவான். அவனுக்கு தெரியும் இதுதான் அவன் ஏரியான்னு தெரியும், இதுதான் என் கோட்டை, இங்க பிசாசால நீ ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க என் வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாயிருந்தும் இந்த மண்டலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனாலதான் அவன் போய் சொன்னா, யாகாபாத்து அன்றியும் என் வார்த்தையின்படியே இந்த நாட்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னான். ஏன்னா பாடுள்ள மனுஷன், ஆனால் அவன் ஆவிக்குரிய மண்டலத்தை he was in the realm always. அதுக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த சிம்பாலிக்கா மென்ஷன் ஆயிருக்கும். தேவனுடைய மனுஷன் கர்மேல இருந்தான்னு வருது. எலிசாபதி பண்றான், அவனு கர்மேல இருந்தான். ஏன்னா அப்படின்னா கர்மேல் அப்படின்றது அங்கதான் அந்த அக்னி இறங்கின இடம். அங்க ஜெபம் பண்ணும்போது மழை பெய்தது. சோ அந்த இடம் சிம்பலைசஸ் த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட். ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ராங் எக்ஸாம்பிளா இருக்கலாம், ராங்னா என்ன ஒரு மாதிரியா இருக்கலாம் எக்ஸாம்பிள், ஆனா பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் உங்களால புரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிசங்கர் ஐயர்னு ஒரு மயிலாடுதுறை எம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் ஜெயலலிதா அம்மா முன்னாடி 2001-2002 டைம்ல அந்த மாதிரி சிஎம் இருந்த டைம்ல ஒண்ணு சொல்லிட்டாரு. எங்கயோ அவரு எப்ப சொன்னாரு என்னன்னு தெரியல, அவர் ஏதோ புக்கு நியூஸ் பேப்பருக்கு எழுதினாரா, அந்த ஆர்டிகல் எழுதிட்டாரு. ஜெயலலிதா அம்மா கோயிலுக்கு யானை கொடுத்தாங்க, நான் ஜெயலலிதா அம்மாவே ஏதாவது கோயில் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்ல சொன்னோன்னே என்ன ஆச்சு, இது அவர் என்னைக்கோ சொல்லியிருக்காரு. அந்த அம்மா ஒரு நாள் மீட்டிங்ல மயிலாடுதுறையில ஏதோ ப்ரோக்ராம் பண்ணப்ப லோக்கல் எம்பினால அவரு உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்து இருக்கும்போது அந்த மாதிரி பேச்சுல சொல்லிருச்சு, இவர் என்னை யானை என்று சொல்லிவிட்டார் சொல்லிருச்சு. அவர் உடனே முடிச்சோடனே அவர் போய் அந்த அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போய், அம்மா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல, நான் ஃபிகரேட்டிவா சொன்னேன். அவர் கொஞ்சம் அந்த மாதிரி பேசுவார், அப்படின்னு பேசுவார். நான் ஃபிகரேட்டிவா சொன்னதே நீங்க லிட்டரலா எடுத்துக்கிட்டீங்க, நான் உங்களை அப்படிலாம் சொல்லல அப்படி சொல்லி. சோ எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. அந்த அம்மா ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. மீட்டிங் முடிஞ்சோடனே, இது மயிலாடுதுறையில் நடக்குது, மீட்டிங் முடிஞ்சு மணிசங்கர் ஐயர் கார்ல கிளம்புறாரு. பின்னாடி ஒரு டாட்டா சுமோல அந்த அம்மாவோட ஆதரவாளர் கொஞ்சம் பேரு, அந்த அம்மா அனுப்புனாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க கொஞ்சம் பேருக்கு ஆதங்கத்துல என்னடா எங்க தலைவி என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு
உருட்டு கட்டையெல்லாம் எடுத்து டாட்டா சும்மா கிளம்பிட்டாங்க பின்னாடி. இவரு வண்டியில போயிட்டு இருக்காரு, விரட்டிட்டு வர்றாங்க. கிட்டக்கு வந்து சட்டையெல்லாம் கிழிக்க விட்டாங்க. உடனே அவர் வந்து ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ணது, டக்குன்னு அவருக்கு யாரோ ஐடியா கொடுத்தாங்களோ, அவர் யோசிச்சு வர தெரியல. வேகமா கிராஸ் பண்ணி பாண்டிச்சேரிக்குள்ள போய், மயிலாடுதுறையில இருந்து பாண்டிச்சேரியில அவங்க கவர்மெண்ட். ஓகேயா? சோ அந்த போலீஸ் வந்து வண்டியை தடுத்து நிறுத்திட்டாங்க. சரியா? சோ என்னன்னா, அங்க போனோடனே இவர் வந்து காப்பாற்றப்பட்டார். இல்லைன்னா அவருக்கு நீங்க என்னனாலும் நடந்திருக்கும். சரியா? சோ பாத்தீங்கன்னா சேம் வே, as long as you are in the realm of the natural realm or the spiritless realm, devil has the upper hand. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிர்த்து நிலுங்கள், ஓடி போவான்னா ஓடி போக மாட்டான் சிலர். அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அந்த ராட்சதன் அப்படியே தான் இருக்கும். நான் ராட்சதர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ல, நீதி சரி கட்டுதல் பத்தி பேசினா ஒண்ணுமே ஆகாத மாதிரி இருக்கும். அப்படி இன்னும் மோசம், சில பேர் கேள்வி கேட்ட மாதிரி மோசமாயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா once you enter into the realm of the spirit, that is your domain where you have upper hand. என்னன்னா அங்க இருந்து இதை ஆளுகை செய்ய முடியும். ஓகே, அங்கே இருந்து கொண்டு இங்கே ஆளுகை செய்ய முடியும். இன்ஃபேக்ட் அங்கே இருந்து கொண்டு மட்டுமே இங்கே ஆளுகை செய்ய முடியும். அது இல்லாம இங்க போய் செய்ய முடியாது. ஓகே, ஒரு வீட்டுல பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவா அவருடைய குமாரர் போய் பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தை சொல்றோம் அப்படின்னு பிசாசு அவங்களை அடிச்சிருச்சு போட்டு. பவுலையும் தெரியும், இயேசு தெரியும், நீ யாருன்னு. ஏன்னா பவுலும் இயேசும் அந்த மண்டலத்துல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இதுங்களுக்கு வேற வழி இல்ல, கீழ்பிடிச்சுதான் இருக்கும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, இவனுங்க அதுல போகாதவங்க, அதை ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவிப்படாத பெறாதவர்கள், அவர்கள் செயல்பட்டபடியினால் பிரச்சனை ஆயிடுச்சு. சோ இந்த வெஞ்சன்ஸ் பத்தி நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன், நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு இது ஒரு முக்கியமான காரியம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் என்ற ரியலைஸ்ட். ஓகே, என்னன்னா மூவ் இன்டு தி ரெல்ம் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் பிரவேசியுங்கள். சரியா? நான் ஏற்கனவே ஸ்டெப்ஸ் சொன்னேன், அன்னை பாஷையில பேசுறத சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை சொன்னேன், இயேசுவின் ரத்தம் சொன்னேன். சோ உங்களுக்கு தெரியும், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த 3 தான் ஃபவுண்டேஷன். ஸ்பிரிட், பிளட் அண்ட் வேர்டு தான் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன். அதே தான் திரும்ப சொல்றேன். சோ இதை பயன்படுத்துங்க. ஆவிக்குரிய மண்டலத்துல போய் சூழ்நிலையை அணுகுங்கள், பிரச்சனையை அணுகுங்க. கொஞ்சம் இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நீங்க நுழையும் போது சம்டைம்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்க பிரச்சனையில கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு யூ ஹேவ் டு ப்ரே. ப்ரே இன் தி ஸ்பிரிட், ப்ரே இன் டங்ஸ். அதுபடி யோசிச்சுக்கிட்டே டங்ஸ்ல ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணீங்கன்னா டங்ஸ்ல ஜெபம் பண்றது ஒன்றும் ஒர்க் ஆகாது. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அந்த பிரச்சனை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ப்ரே இன் தி ஸ்பிரிட், கோ டு தி வேர்ட் அண்ட் தென் பிரேக் தட் இமேஜ் that the devil has said, இதுதான் ஃபைனல், இப்படிதான் இருக்கும் அப்படின்றத இயேசு நாமத்திலே உடைத்து தள்ளுங்கள். ஜெயம் உங்களுடையதாகும். கர்த்தர் உங்களை ஜெயத்தை நோக்கி நடத்துவார். இந்த நாட்கள்ல கர்த்தர் அதிகமாய் ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே பல நாட்கள் தோல்வி இருந்தது கூட, மாறாம இருந்தது கூட, ஜெயத்துக்குள்ளாக போக ஆரம்பிக்கும். சரி, நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உடைய சரீரத்தின் ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக நீர் மரித்தீர். நாங்கள் நியாயத்தை, நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நியாயத்திலிருந்தும் நீதியிலிருந்தும் நீர் தள்ளப்பட்டீர். You received injustice so that we can receive justice. Lord, right now we align with your sacrifice on the cross. சிலுவையிலே உம்முடைய மரணத்தோடு உம்முடைய பாடுகளோடு நாங்கள் ஒப்புரவாகிறோம். அதோடு நாங்கள் எங்களை ஒருங்கிணைக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய தோல்வியில் எங்கள் ஜெயம் இருக்கிறது. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக எல்லா சித்திரத்தை அனுபவித்தீர், எங்களுக்காக அநீதியை அனுபவித்தீர். நாங்கள் நீதியை பெற்றுக் கொள்ளும்படியாய், எங்களுக்கு நீதி சரி கட்டப்படும்படியாய் உமக்கு அநீதி சரி கட்டப்பட்டது. அதை இந்த நேரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமானதை கரங்களில் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசித்து ஆண்டவரே, இந்த சரீரத்திலும் ரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெறுகிறோம். God is saying, start declaring tomorrow by this time miracles. எலிசா வந்து சொன்னா பார்த்தீங்கன்னா, நாளை இந்நேரத்திலே இந்த காரியத்தை நீங்க டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க, இதுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை இப்ப இன்னைக்கு சொன்னா ஒருவேளை நாளைக்கே நடக்காம இருக்கலாம், நடக்கலாம், இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை நடக்கலனாலும் keep declaring that day, because God just needs one day for your turnaround. He just needs one day, even less than that, but minimum one day for your turnaround. Start declaring, by this time tomorrow I'll be out of this debt. By this time tomorrow this problem will be gone. By this time tomorrow
I'll be in the blessing. Keep declaring that. இந்த நாட்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இந்த புதன்கிழமை நமக்கு மீட்டிங் இருக்காது, ஏன்னா ஐம் டிராவலிங், திருச்சிக்காக டிராவல் பண்ணி போக வேண்டியது. ஸோ புதன்கிழமை மீட்டிங் இருக்காது. மற்றபடி வந்து சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சண்டே நெக்ஸ்ட் சண்டேயும் இருக்காது. அதுக்கு பதிலாக நான் சண்டே மார்னிங் ஒரு சர்ச்சில் பேசுறேன். தட் வில் கோ லைவ். சரியா? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். See you in the next meeting. Thank you. God bless you.